100 பேர் இதெல்லாம் இறந்துருக்காங்களாம். அந்த டனல் வந்து இங்கே இருக்கான். தண்ணி எவ்வளோ வேகமாக போகுது பாருங்க. சைடு எண்டாக போகுது. பொள்ளாச்சி வழியாக இப்போ வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே மிஸ்டு கவர் ஆயிடுச்சு. வாட்டர் ஃபால்ஸில் டனல் இருக்கான். ஒரு டனல் அதை சொல்ல பார்த்துருப்பேன். 300 பேர் இதெல்லாம் இறந்துருக்காங்களாம். அந்த டனல் வந்து இங்கே இருக்கான். பார்க்கலாம் அந்த டனல் எங்கே இருக்குன்னு. பாங்க அந்த டனல். அம்மா தண்ணி எவ்வளோ வேகமாக போகுது பாருங்க. அடிபொலி. சரியான ஸ்பீடுங்க. எல்லா இடத்துலேருந்தும் போகுது தண்ணி. ஏஞ்சலாம் இதுதாங்க அந்த கூழாங்கல் ரிவர் வர அந்த ரிவர். இந்த ரிவர் அது வந்து அந்த லாங்கில்னு சொல்கிறேன். இந்த ரிவரை பாருங்கள், காட்டுறேன். ஐயோ வெரி டேஞ்சர். பார்த்தீங்கன்னா ரைடு எண்டாக போகுது. பொள்ளாச்சி வழியாக இப்போ வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். பொள்ளாச்சியா வால்பாறை ஆப்போசிட் ரோடுங்க. ரோடு எந்த ரோடுன்னு எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் பொள்ளாச்சிக்கு வந்து 61 கிலோமீட்டர் தான். கொஞ்சம் ஷார்ட் ரோடாக பக்கத்தில் சொன்னாங்க. ஓகேங்களா. ஆனால் இந்த சைடு ஆளே வரலங்க. ஒருத்தர் கூட நேருக்கு அவ்வளோவா வரல. ஒருத்தர் மீன்ஸ் வந்து ஒரு 10 பேர் வந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். அந்த அதுக்கு மேலே ஆளே இந்த ரூட்டில் வந்து இல்லை. ரூட்டு நல்லா இருக்குது கொஞ்சம். ஆனால் பாதி தூரம் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. ஏன்னா குச்சி நிறைய உடஞ்சிருக்கு, மரம் உடஞ்சி கிடக்கு. அதனால் எனக்கு பாருங்க இப்போ வாய மூலம் வந்து உடஞ்சிருக்கா. அதனால் மினிமம் ஒரு சில இடத்துல வாங்க. அந்த டேனிங்லாம் தெரியும் பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் ஒரு மாதிரி அப்பன்லாம் நம்ம உள்ளே கம்மி பண்ணிக்கோங்க. 30லேயே வாங்க. அப்போ தான் பைக் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். மான்சூன் டைம்னால ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது எல்லா இடத்துலையுமே சொன்னாங்க. ஓகேங்களா. பொள்ளாச்சின்னா 57 கிலோமீட்டர் கரெக்டாக இங்கேருந்து 6 மணிக்கெலாம் நான் கீழே இறங்கினேன். எப்படியாது எதுக்குன்னா நான் போட்டிருக்க பிளாக் வைசர், அதனால கண்ணே தெரியாது. 5:30 ஆகிட்டாலே இருட்டாயிரும் எனக்கு. ஒயிட் வைசர் போடணும்னு நினச்சேன், மறந்தே போய்ட்டு பிளாக் வைசர் தூக்கிட்டு. அதனால் என்னால் பைக் ஓட்ட முடியலங்க சுத்தமாகவே. அப்படி தான் இருக்குது. இந்த ஃபாக் லைட் வேறு ஆக்சிடென்ட் ஆகி சைடில் போயிடுச்சா. அதனால் வந்து கரெக்டாக அதுவும் நிற்கலை. ஒரே ஒரு ஃபாக் லைட் தான் கரெக்டாக இருக்குது. ஒரு ஃபாக் லைட் வச்சா போயிடும், அது பிரச்சனை இல்லை. நான் வைசர் க்ளோஸ் பண்ணும்போது விசிபிலிட்டி வந்து 2 ஃபாக் லைட் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு வைசர் ஓப்பன் பண்ணால் ஒரு ஃபாக் லைட் கூட போதும் நம்மளுக்கு அந்த இருட்டுக்கு இதுக்கும். ஓகேங்களா. அதனால் எல்லா 2 டேஸ் வால்பாறை ரைடு முடிச்சு நாங்கள் கிளம்பிட்டாங்க, போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா ரோடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. சின்னதாக இருக்கிறது கூட ரொம்ப வலிக்கு விடுங்க. பார்த்து எல்லோரும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ரைட் போகிறவங்க எல்லாரையும் சொல்கிறேன், ரைட் போகிறதுனாலும் சரி, இனிமேல் போகிறதாலும் சரி, ஆல்ரெடி நீங்கள் இருக்கீங்க வால்பாறையில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்போனாலும் சரி. ஓகேங்களா. கொஞ்சம் அளவு சேஃபாக ரைட் பண்ணுங்கள். நம்ம சேஃப்டி நம்ம கையில் தான் எப்பயுமே. ஓகேங்களா. சரி கேஷன் அப்படி போக லாக் பண்ணி பண்ணுறேன். 57 கிலோமீட்டர் இருக்குது. ஓகேங்களா. ஃபுல்லாகவே மழை தான். நீங்கள் இந்த எபிசோடு என்னது வால்பாறை எபிசோடு ஃபுல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா 99 எப்படியும் ஒரு 80% கிட்ட ஃபுல்லாக மலையில் மட்டும்தான் நான் வீடியோ எடுத்திருப்பேன். மலையில் தான் காமிச்சிருப்பேன். மான்சூன்னாவே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக மலையில் மட்டும்தான் இருக்கும். அந்தளவு வந்து நம்ம கேமராவை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போயே கேமராக்குள்ளே தண்ணி போயிடுச்சுங்க. நான் வீடியோ எப்படி வருதுன்னு கரெக்டாக தெரில, நானே பார்க்க முடியல. அடுத்து தான் போய் தான் பார்க்கணும் வீடியோ எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையான்னு. கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட்டில் பைக் ஓட்டுறதுக்கு பைக் லைட்டாக கூட ஹீட் ஆகலை கைஸ். ஒரு 10% வேணால் ஹீட் ஆக தவிர மிச்சம் 90% கூலாக தான் இருக்கும் பைக்கு. 125 cc கூலாக தான் அங்கே இருக்குது. பார்த்துக்கோங்க. நீ 150 cc கொண்டாருன்னா அந்த ஃபேன் ஓடனா ஃபேனுக்கு அந்த ஃபேன் ஓடும்போது நல்லா சில்லுன்னு ஆயிரும் பைக். நல்லா கூலிங்னஸ் பிரச்சனை இல்லை. பைக் ஹீட் ஆக போய் நிப்பாட்டி ஓட்டணும் அப்படி பிரச்சனை இல்லை. ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மழைலாம் பெஞ்சால் ஒரு 20 கிலோமீட்டர் கொஞ்சம் அப்படி நின்று போங்க. ரொம்ப மழை பெஞ்சாலாம் நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்க வேண்டியதாக மழையிலே ஓட்டிருக்கோம்ல அப்படின்னா நின்றுவோம். ஆனால் நாங்கள் நின்றுமே பாதி எல்லா இடத்துலையும் மழை தான் பெஞ்சிக்கிட்டு நிற்கவே மாட்டல. அதனால தான் சரி வீட்டுக்கு போய் ஆகணுமே அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். வால்பாறை சைடு எதுவும் மழைலாம் என்னது மரம்லாம் உடஞ்சி விழுந்துருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு கரெக்டாக தெரில. அதனால தான் நாங்கள் வேறு ரூட் வழியாக பொள்ளாச்சி போயிட்டுருக்கோம். ஓகேங்களா. வால்பாறை போய் பொள்ளாச்சி போகலான்னு பார்த்தோம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூழாங்கல் ரிவர் வழியாக அந்த சைடு வழியாக ஒரு இடத்துல அந்த ரூட் வழியாக ஒரு பொள்ளாச்சி போயிட்டுருக்கோம். அம்மா இதுலலாம் கொஞ்சம் வேகமாக வந்தாங்கன்னா உண்மையிலேயே ரிஸ்க்குங்க. சத்தியம் உள்ளே விழுந்துருவாங்க. டேஞ்சரான இது. இலையே வலிக்கி விடுதுங்க நிறைய தாட்டி. எனக்குலாம் ஒரு தாட்டி இலை வலிக்கி விட்ருக்கு. ஒரு தாட்டி இப்போ இந்த ரைடு ஸ்டார்ட் ஆகும்போது 2வது எபிசோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2வது எபிசோடு 3வது எபிசோடு அந்த இடத்துல வந்து கரெக்டாக மரம் கட்டை வந்து மேலே வந்துச்சு. அந்த இடத்துல வீடியோ இல்லை, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அது வீடியோலாம் அந்த இடத்துல எடுக்கல. நான் கரெக்டாக வால்பாறை ரைடு முடிச்சு கீழே போயிருக்குன்னு சொன்னா மணியை பாருங்க. கரெக்டாக 4:48 26ஆம் தேதி. ஓகேங்களா. கீழே போயிட்டுருக்கோம். கிளைமேட்டை பாருங்கள். பைக்கே ஓட்ட முடியலங்க. சில்லுன்னு காற்று அப்படி அடிக்குது உண்மையிலே. அங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே மிஸ்டு கவர் ஆயிடுச்சு. இதில் என்னன்னா ஒரு பைத்தியம் ஆடிக்கிட்டு இருக்கு. முடியலைங்க எங்களால் சத்தியமாக. குளிர் சரியான குளிர் கூறுது. எல்லாமே நனைஞ்சு போச்சு. மிஸ்ட்டு சரியான மிஸ்ட்டு ஃபுல் மிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். அடிப்பொலியாக இருக்குது கிளைமேட்டு உண்மையில சொல்கிறேன்.
வண்டியே தெரில. மினிமம் வந்து ஒரு 50 மீட்டர் தான். அந்த பாருங்க இந்த பைக் உள்ள, இந்த வண்டி உள்ளே போவாங்க பாருங்க. போகுதா அப்படியே மறைஞ்சிரும். இப்போ அந்த கட் எடுத்தோன்னு மறைஞ்சிரும். இந்த பிரேக்கெல்லாம் பிடிக்கலாம் ஒன்றுமே தெரியாதுங்க. தெரியுதா? ஒன்றுமே தெரியாது, மறைஞ்சிட்டு பாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. அந்த ரோடே தெரியாது, வளைஞ்ச ரோடே தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. இது அதான் போடுறோம், கோஸ்லோன்னு பார்த்து மெதுவாக போகணும். சரி கீழே போகிறோம். எவ்வளோ நேரம் நான் வர்றேன் அப்படின்றான். போகுமா? போகலாமா? டான்ஸ் ஆடுறாங்கய்யா. சொல்லலாம், நம்ம டான்ஸ் ஆடலாம். நம்ம ஆடலாம், வா. என்ன நம்ம நிக்க டீ விடு. இவனை பாரியா, சும்மா இருக்க மாட்டேன்றான். சொல்லலாம், இன்னும் 50 கிலோமீட்டர் கீழே இறங்கணும். வாப்போம். மாமலாட்ல நம்ம சரி வாப்போம். செல்லாம் ஓடுற இடங்க. அப்போ அவங்க வால்பாறை போகிறேன் நினைக்கிறேன். நம்ம இப்போ கீழே போய் 50 கிலோமீட்ரு, அதுக்கப்புறம் தெரியும். இப்போல்லாம் ஆடுவாங்க, கீழே போகும்போது தானே தெரியும் மழை. காரில் உட்காந்துட்டு அவங்க ஜாலியாக போயிடுவாங்க. நம்ம பைக் ஓட்டு போகணும்ல, இப்போ ஏன் நடுங்க ஆரம்பிக்குது. இப்போ நடுங்குது, அந்த நடுங்குது. இன்னும் ஆளக்கணும். குளிருது, சரியான குளிர். சத்தியமாக சொல்ல போனோம், பனி. கிளைமேட்டு உண்மையிலே அடிப்பொலியாக இருக்குது. ஆனால் ப்ளஸ் சேஃபாக ரைட் பண்ணணும், ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா? கிளைமேட்டும் மாசாக இருக்குங்க, உண்மையில சொல்கிறேன். 99.9% 100% கிளைமேட் சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மான்சூன்னா தெரியும், என்ஜாய் ப்ளஸ் டேஞ்சர் ரெண்டுமே இருக்கும். என்ஜாயும் பண்ணலாம், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் பைக் ஓட்டணும், ரெண்டுமே பண்ணணும். என்ஜாய் பண்ணிட்டு கேர்ஃபுல்லாக இல்லாமல் ரொம்ப நார்மலாக ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன். கீழே இறங்கிட்டேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அடிவாரத்துக்கு வரப்போகிறோம். அணைக்கிட்ட வந்துட்டோம் பாருங்க. ஆலியார் டேமா? ஆலியார் டேம் தான் நினைக்கிறேன். அது டேம் பேர் வேறு கரெக்டாக மறந்து போயிருங்க. எத்தனை டேம் இருக்குது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னே தெரில. இந்த கீழே போய் இந்த வியூவை காட்டுறேன் இருங்க. 6 o'clock ஆன மாதிரியே தெரில. மிஸ்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக இங்கே பாருங்க. ஃபுல்லாகவே டேம் வியூ பாருங்கள். இந்த இடத்துல இருந்து தான் நம்ம இப்போ வீடியோ எடுத்துகிட்டு போகும்போது அப்போயும் சரியான காற்று, இப்பயும் சரியாக காற்று, ஆளை தள்ளுற அளவு காற்று அடிக்குது. வண்டி கீரில் போட்டு தான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஆலியார் டேம் இருக்குது, அந்த டேம் நினைக்கிறேன். ஆலியார் டேமு ரூட் வந்து அந்த இடத்துலேருந்து அப்படியே வரணும். இதுதான் ஃபுல்லாகவே ரூட்டு மேலே ஏறணும். நல்லா ட்ரிப் முடிச்சாங்க. இன்னும் ஒரு 8 ஏர்பின்மெண்டோட நம்ம வால்பாறை ரைடு வந்து எண்ட் ஆக போகுது. இதுக்கப்புறம் ரைடு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் ரைடு வர்றது கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம பைக் வாங்கணும், அதுக்கடுத்து ஒரு ஐஃபோன் வாங்கணும். ஓகேங்களா? ஃபோட்டோஸ் நம்ம இந்த விளாக் டைமில் ஃபோட்டோஸில் எடுக்கிறதுக்கு. ஆனால் வந்து முடிஞ்ச அளவு வந்து நான் எவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியுமோ போடுறேன். அதனால சின்ன குட்டி ரைடாக போடுறேன். ஓகேங்களா? ரைடு மேக்ஸிமம் போடாமல் இருக்க முடியாது. ஃபுல்லாக சின்ன வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். நான் அப்படியே கீழே போய்ட்டு உங்களுக்கு வந்து செக் போஸ்ட் சைடு போய்ட்டு உங்களுக்கு விளாக் கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஆலியார் டேம் தாங்க. இப்போ ஆலியார் டேம் தான் நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரில. வால்பாறை ரைடு எண்டு கொண்டுட்டோம். ஒன்றா இங்கே அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. கீழே வந்து இறங்கிட்டோங்க. கரெக்டாக கீழே நின்றுட்டு இருக்கோம். பசங்க வந்து இப்போ 2 பேர் போயிட்டாங்களா, முட்டை ப்ரோ எல்லாம் மேலே இருக்காங்க. எல்லோரும் வரணும், வந்தப்பறம் அப்படியே வந்து கிளம்புவாங்க. ஓகேங்களா? பெட்ரோலில் கரெக்டாக 650 ரூபாய்க்கு நான் 650 ரூபாய்க்கு 6 லிட்டர் போட்டு தான் வால்பாறை போயிட்டு வந்துட்டேன் கீழே. இப்போ திரும்பி நம்ம வந்து பெட்ரோல் போட்டு நான் வீட்டுக்கு போனேன். இங்கேருந்து 100 கிலோமீட்டர் கிட்ட நம்ம வீடு. இப்படி ஒரு 200 பெட்ரோல் போடணும்னு நினைக்கிறேன். பெட்ரோல் முடிஞ்சானா அவ்வளோதான். சரி கேஸ், அப்படியே போக விளாக் கன்டினியூ பண்ணுறேன். இப்போ தான் வந்து வால்பாறை அடிவாரமே வந்திருக்கோம். ஏன்னா கிளைமேட் ஆனால் நல்லா இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து May 26, இன்னைக்கு 6 ஆகுது கரெக்டாக. May 26. ஓகேங்களா? கிளைமேட் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. மழை எதுவும் பெய்யவே இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக மழையே பெய்யலை. அது வரைக்கும் எங்களுக்கு நல்லது, ஈஸியாக ஓட்டிடுறோம். எனக்கு கொஞ்சம் நல்லதாக இருந்துச்சு. மழை பெஞ்சுன்னா என்னாலே ஓட்டியிருக்க முடியாது, உண்மையிலே சொல்கிறேன். வால்பாறை விட்டு எக்ஸிட் ஆக போகிறோம். அப்படியே ஒரு த்ராட்டில் போட்டு
வால்பாறைக்கு ஒரு டாட்டா பை பை சொல்லிடலாம். செக் போஸ்ட் வந்துட்டோம். என்னடா நான் செக் போஸ்ட்டுங்க எக்ஸிட் ஆக போகிறோம். இப்போ எக்ஸிட் ஆகிட்டோம் அப்படின்னா திரும்பி உள்ளே வரனா 50 rupees கட்டினா மட்டும்தான் உள்ளே விடுவாங்க, இல்லைன்னா விட மாட்டாங்க. இல்லைங்க மரம் சாஞ்சிருக்கா. ஐயோ மரம் உடஞ்சி விழுந்தாங்க. இப்போ தான் விழுந்துச்சா எப்போன்னு தெரிலங்க. இப்போ தான் உடஞ்சி விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். போயிடலாமா? ஆ ஆ முன்னாடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. இப்படி உடஞ்சி விழுந்துருக்கு பாருங்களா. நிறையா உடஞ்சி விழுந்துருக்கு பாருங்க. அப்படியே உடஞ்சி விழுந்துருக்கு என்ட்ரன்ஸ். இதில் பாதி ஃபுல்லாகவே. இதுக்கு தான் எல்லோரும் பார்த்து சேவாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. எப்படி உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா? சேஃபாக ட்ரை பண்ணுங்க. வால்பாறை யார் வந்தாலும் ஓகேங்களா. எப்போனாலும் என்னாலும் நடக்கலாம். பார்த்து கேர்ஃபுல் ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. ப்ரோ நீ வரும்போது மரம் உடஞ்சி விழுந்துருந்துச்சா? மரம் உடஞ்சி விழுந்துருச்சு ப்ரோ என்ட்ரன்ஸில். அதான் உடஞ்சிருக்கலையா? இப்படி அறுத்து விழுந்துருந்துச்சு. அறுத்து தான் விழுந்துச்சு. அது உடையலையா? அதான் பார்த்தேன். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்பாறை ட்ரிப் எண்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. நைட்டு போய் 7 o'clock ஆகுது. இங்கேயே முடிச்சுக்கலாம். வால்பாறை என்ட்ரன்ஸே முடிச்சுக்கலாம். வெளியே பிளான் பண்ணிட்டு வைக்கணும். இதுக்கப்புறம் வந்து பொள்ளாச்சி எல்லோரும் அப்படியே அடுத்தடுத்த ஊருக்கு போயிடுவாங்க ஓகேங்களா. சரி ப்ரோ பார்ப்போம். அடுத்த ட்ரிப் பார்ப்போம் கம்மிங் ஜூன் ஓகேங்களா. சரி ப்ரோ பத்திரமா போயிட்டாங்க. ஓகே நீங்களும் பத்திரமா போங்க ஓகேங்களா. மெதுவாக போங்க ப்ரோ. சரி பாய் சொல்லலாம். பாயா வரதா? பாய் வரதா? பார்ப்போம். பார்த்து போயிட்டாங்க. மெதுவா போ. ஓட்டோ ப்ரோ. பாய் ப்ரோ. பார்ப்போம். என்ன சொல்ல போறீங்க? பாய் போயிட்டாங்க. தேனிக்காரா உங்களை இருந்து ஆட்களை மறக்க மாட்டேன். பாய். மாலை போட்டவர் மோட்டோக்கு மாலை போட்டவர். பாய். மோட்டோக்கு மாலை போட்டவன் உன் பேர் அதான். அது இது என்னது ஸ்டோரி போட்டா மென்ஷன் போடு. அது ரெகுலரா பண்ணிடுறோம் ஓகேங்களா. சரி பார்ப்போம். உடனே கட்டிப்பிடிச்சி என்னடா பண்றிய கருவாயா? பாதாம் பாலுக்கு நீ நெக்ஸ்ட் வாங்கினது வா. பாதாம் பால் என்ன தேங்காய் பால் கோட்டை கொடுக்கல. சரி நான் போக விளாக் கன்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா. இதோட வந்து இந்த விளாக் என் பண்ணிக்கலாம். எங்களுக்கு அப்புறம் எடுக்க முடியாது. ஃபுல்லாக நைட்டு தான். அதனால் சுத்தமாக எடுக்க முடியாது. அவ்வளோதான். சரியா கைஸ் அடுத்த விளாகில் பார்க்கலாம். அடுத்த எபிசோட் அடுத்து வந்து எங்கே ரைட் இருக்குன்னு தெரில. அதனால் அடுத்த பிளான் பண்ணால் இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணுவோம். நம்ம இன்ஸ்டாடியை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கலாம்.